41 பேர் இறந்தாங்கல்ல. ஒரே ஒரு படத்துல வந்த காசு 250 கோடியை வகுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 கோடியா நம்ம வருது. நீ 6 கோடியை தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துருந்தானா நிம்மதியா இருந்திருப்பானே. இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிக்கிறான். ஒரு கூட்டத்துல பாக்குறான், அவ்வளவு பேரு தேர்வு எழுதுறதுக்கு நின்றுகிட்டு இருக்கிறானுவா. அவனும் ஒரு 31 பேருக்கு வேலையை தடுத்துட்டு இந்த 31 முட்டாள்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. என் வீட்டு சகோதரன் இறந்துருக்கிறான், அவ்வளவு சோகத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு மலேசியால போய் குத்தாட்டம் போட்டாங்க. இந்த ஆளு ஒரு நீ அண்ணா வணக்கம். வணக்கம். கரூர்ல கடந்த வருடம் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க போய் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல கரூர்ல இறந்தது 41 பேர் இல்ல, 41 + 6 மாச சிசு. 41 வேணா கணக்கு வச்சுங்க, இல்ல 42ன்னு சொல்லுங்க. அயோக்கியத்தனமான ஒரு கூட்டம். அது அரசாங்கத்துக்கு மேல பிழையா இருக்கலாம், இல்ல விஜய் மேல பிழையா இருக்கலாம், நடந்துருச்சு. ஆனா இதுக்கு அரசாங்க வேலை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது இன்னும் கேலி கூத்தா இருக்கு. படிச்சுட்டு அத்தனை இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிக்கிறான். ஒரு கூட்டத்துல பாக்குறான், அவ்வளவு பேரு தேர்வு எழுதுறதுக்கு நின்றுகிட்டு இருக்கிறானுவா. அவனும் ஒரு 31 பேருக்கு வேலையை தடுத்துட்டு இந்த 31 முட்டாள்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த முட்டாள் குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு அநாகரிகம். இது ஒரு முன்னுதாரணமா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நாளை பின்ன சாதியின் பேரால சொல்லிக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவான். அவன் வீட்டுக்கு எனக்கு வேலை கொடுன்னு கேட்பான். கற்பழிச்சு கொள்ளுவானுவான், அவன் வீட்டுக்கு வேலை கொடுன்னு கேட்பான். அதெல்லாம் கூட மனிதாபிமான அடிப்படையில கொடுக்கலான்னு வச்சிங்களேன். இந்த மொழி போர்ல செத்தவன் குடும்பத்துக்கு இதுவரை வேலை கொடுத்துருக்காங்களா? கள்ள சாராயத்துல செத்தவனுக்கு அடுத்து வேலை கொடுப்பானுவோம். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. இத்தனை மாதங்களா நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகாம இப்போ திடீர்னு போயிருக்காங்க. இதை ஒரு சில கட்சிகள்லாம் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இடைத்தேர்தலுக்காக தான் போயிருக்காங்க. கரூர்ல விஜயபாஸ்கர்ங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்றாரு. அதற்காக இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம். காரணத்தை வச்சுக்கிட்டு 10 மாசம் கழிச்சு, 10 மாசமா என் தங்கச்சியோட குழந்தை தங்கச்சி இறந்துருக்கு, என் வீட்டு சகோதரன் இறந்துருக்கிறான், அவ்வளவு சோகத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு மலேசியால போய் குத்தாட்டம் போட்டாங்க. இந்த ஆளு ஒரு நீ முதலமைச்சரா வரப்போறன்னு உனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, மக்கள் யாருக்கும் தெரியாது. இந்த அண்ணன் சீமான் சொன்ன மாதிரிதான் இது பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இடைத்தேர்தல் வரப்போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க போய் ஒரு அழுகை போட்டு நாடகம் போடுறீங்க. இது மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பணமா ஜனமான்னு முக்கியமானு பார்த்தா எனக்கு ஜனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன? ஆமா, அந்த ஜனத்தை வச்சுதானே சம்பாதிக்க முடியும். அடுத்து இந்த ஜனத்தை வச்சிருந்தாதான் அடுத்து பணம் சம்பாதிக்கலாம். இவர் 250 கோடி பணத்தை விட்டுட்டு ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறேன், நான் அதை விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள் பணிக்கு வரேன்னு சொல்றாரு. 41 பேர் இறந்தாங்கல்ல. ஒரே ஒரு படத்துல வந்த காசு 250 கோடியை வகுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 கோடியா நம்ம வருது. நீ 6 கோடியை தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துருந்தானா நிம்மதியா இருந்திருப்பானே. நீ கொடுத்தது 20 லட்சம். கட்சி நடத்துறதுக்கு, சொந்த கட்சி நடத்துறதுக்கு 60 லட்சம் தான் காசு கொடுத்துருக்காரு விஜய். அப்படிங்கும் போது அவருக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜனத்தை வச்சிருந்தா தான் நாளைக்கு அதை பணமா மாத்த முடியுங்கிற எண்ணத்துல அவர் அப்படி சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு நினைவு சின்ன வேற வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன? வைக்கலாம், எனக்கும் ஆசைதான். ஒரு விஜய் 41 பேர் இறந்ததுக்கு நினைவு சின்னம் வைக்கணும் தான். எந்த மாதிரி வைக்கலாம்னா, அந்த திருச்சி விமான நிலையத்துல புறமுதுகிட்டு ஓடினார் பாருங்க, அதை நினைவு சின்னமா வைங்க. நல்லா திரும்பின மாதிரி, நல்லா பையை ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு திரும்பிக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு நினைவு சின்னம் வைங்க, நல்லா இருக்கும். ஆனா என் மேல பழி தூக்கி போடுறாங்கன்னு இப்போ தேர்தல் இப்ப ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் சரி, அதையே என் மேல பழி தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு எழுதி கொடுக்கலங்க யாரும். என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 டைலாக் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அதை மட்டும் தான் அவர் பேச முடியும். நன்றி. கடந்த வருடம் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்துருந்தாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க, நினைவு சின்னம் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? அதாவது அரசு பணி அப்படிங்கிறது தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அதாவது என்னென்ன தகுதி இருக்குதுன்னா, அவங்க வகுப்பு வாரி அடிப்படையில் பிரித்து வருவாங்க. அப்புறம் தேர்வு எழுதி வருவாங்க. தேர்வு எழுதி வர்றதுக்கெல்லாம் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு தேர்வுக்காக தயார் பண்ணிக்கிட்டு நிறைய செலவு பண்ணி படிக்கிறாங்க. பல பேர் புத்தகம் கூட வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு வயலில் வேலை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் வயலில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்து அந்த காசை வச்சு
அந்த தேர்வுக்கு பயிற்சி புத்தகம் வாங்கி படித்து கஷ்டப்பட்டுட்டு 1 மார்க் 2 மார்க்கில் அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கண்ணால் பார்க்குறோம். ஆனால் அறிவும் இல்லாமல் ஒரு சினிமா நடிகர் கூட்டத்துக்கு போகிற அவருடைய ரசிகர்கள் வந்து 41 பேர். அவங்களுடைய இது முழுக்க முழுக்க அவர்களுடைய, நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து 12 மணிக்கு நான் அங்கே வர்றேன், கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு காவல்துறையில் அவர் வர்றது 7 மணிக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் வித்தியாசத்தில் வர்றாரு பாருங்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே கூடின மக்கள்ங்கிறது ரொம்ப அளவு கடந்த மக்களாக போயிட்டாங்க. ஒரு நடிகர்னால் பொதுவாக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க, போடாதவங்களும் வந்து பார்க்க வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு. அங்கே வரும்போது அதில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நடக்குது. அதில் 41 பேர் அந்த இடத்துல சாகுறாங்க. அதில் குழந்தைகளும் குடல் பிதுங்கி தலை மிதிப்பட்டு சாகுறாங்க. அவர் நான் பார்க்குறேன், அவர் கரூரில் பேசின அந்த காணொலியை பார்த்தேன். அவர் ரொம்ப அதாவதுங்க, இந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி பேசுகிறார், அரசியல் படுத்துகிற மாதிரி பேசுகிறார், மெஸ்மரிசம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வீட்டு பிள்ளை, நீங்கள் தங்கச்சி வீட்டு பிள்ளை, அக்கா வீட்டு அக்கா, என் அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு இறந்துட்டாங்க, அதனால் நான் அரசு பணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு. நீங்கள் தங்கச்சி வீட்டு பிள்ளை, அக்கா வீட்டு பிள்ளையாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த மரணங்கள் நடந்து, கரூர் மரணம் நடந்து நீங்கள் 1 வாரம் எதுவுமே பேசலை. மறுநாளே உங்களுக்கு துடிச்சிருக்க வேணாம். இப்போ எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் பதறிடுவேன், கலங்கிடுவேன், எனக்கு எங்கே இருக்காங்கன்னு அந்த பணத்தை பார்க்கணுங்கிற இதில் நான் ஓடுவேன். நீங்கள் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சியெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் 1 வாரத்துக்கு வாயே திறக்காமல் இதுக்கு இடையில நீங்கள் போய் மலேசியாவிலே எங்கேன்னு நினைக்கிறேன் ஒரு திரை நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் டான்ஸ் ஆனீங்களா இல்லையா? நான் அந்த பேசுகிற அந்த காணொலியில் அந்த டான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி எனக்கு கொடுங்க. அப்படி அதெல்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டோம். எப்படி முடியும்? நம்ம பழிய போட்டுட்டாங்க அதை தான் சொல்கிறாரு அவர், அதை தான் சொல்கிறார். பழிய போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. இவ்வளோ நாளாக சொன்னீங்க, ரைட்டுங்க, எதிர்கட்சியாக இருந்தீங்க, பழிய போட்டாங்க, இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கல்ல, நீங்கள் இப்போ நிரூபிங்களேன். வழக்கு சிபிஐயில் நடக்கட்டுங்க, உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குங்க, உங்களுக்கு ஃபேவரான காவலர்களை வச்சுருக்கீங்க, ஐஜிலேருந்து கமிஷனர்லேருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவானவங்களை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவங்கள வச்சு ஆய்வு பண்ணுங்களேன். நீங்கள் சிஐடி உங்கள் கையில் இருக்குல்ல. இப்பயும் கரூர் வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். இது என்னங்க இது வேடிக்கையாக இருக்குது. ஒரு நாட்டோட முதலமைச்சரை வந்து யார் தடுத்துட முடியும்? யார் தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியும் வலிமையான எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சியாக இல்லை, வலிமையான எதிர்கட்சியாகவே இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சரை வந்து நீங்கள் எப்படி இங்கே வராதீங்கன்னு யார் சொல்லி தடுக்க முடியும்? இது சும்மா அதுதான் நான் முன்னாடி உங்கள்கிட்ட தொடக்கத்தில் சொன்னேன், மக்களை அரசியல் படுத்தணும். ஒரு மெஸ்மரிசம் பண்ணுறாரு. அவரை வந்து அங்கே வந்து அழுகுறாரு, மேடையில் முதலமைச்சர் வந்து அழுகிறாரு. இந்த அழுகை எங்கே வந்திருக்கணும்? அந்த 41 பேர் செத்தாங்க பாருங்கள், அங்கே நீங்கள் கரூரில் தங்கிட்டு நீங்கள் அழுதுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை எதிர்த்து பேச பொதுமக்களே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு மறுப்பு அந்த கரூர் பிரச்சனைக்கு யாருமே இதுவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயோ உண்மையிலே இது யதார்த்தமாக நடந்தது தான். இன்னொரு செய்தி நான் படித்தேன், இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ண முன்னேற்பாடுன்னு சொல்கிறாங்க. அது ஜனநாயகம் படத்துக்கு அப்போல்லாம் ஜனநாயக படம் ஷூட்டிங்கில் இருந்துச்சு. அது நான் என்னுடைய கருத்துக்கு மட்டும் இல்லை, இது நக்கீரன் அது சம்மந்தமாக ஒரு இது பேசியிருக்காரு, அது ஒரு ஆதாரம்லாம் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதை தான் பண்ணினீங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படி செத்தவங்களுக்கு அப்படி போனவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னு கேளுங்க, இங்கே எவ்வளவோ பேர் ஒரு பக்கம் படிச்சுட்டு உட்காந்துருக்கான், இன்னொரு பேர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவன் பல லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கானவெலாம் இல்லை, பல லட்சக்கணக்கான பேர் நாட்டுக்காக வாழ்க்கையை குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தோழர்களில் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டுகள் விடுங்க, அவங்களாம் கமிஷனிஸ்டாக போயிட்டாங்க, எங்கே கமிஷன் கிடைக்குமோ அங்கே போயிடுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களில் எவ்வளவோ பேர் இப்போ நல்ல கண்ணையாவுடைய வாரிசுகள் இருக்காங்க. இங்கே இவர் நம்ம வஉசியோட வாரிசுகள் இருக்காங்க, இவங்களாம் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க. தோழர் ஜீவானந்தத்தினுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து போராளிகளாக இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய போராளிகளுடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இது கொடுத்தோம்னா இவங்க இந்த நாடும் நல்லாயிருக்கும், நாட்டு மக்களும் நல்ல ஒரு சிந்தனை வளர்ச்சி பெறுவாங்க. நீங்கள் மறுபடியும் இது போல் அப்படி திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சியில்
அந்த கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல, 70 பேருக்கு மேலே செத்தாங்கல்ல, அப்போ எப்படி என்ன பண்ணாங்க? அந்த திமுக அரசு போய் என்ன பண்ணுச்சு? ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபான்னு கொடுத்தாங்க பாருங்கள். 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி இப்போ இவர் என்னங்க மாற்றுன்னு நினைக்கிறீங்க? இது என்ன மாற்றுங்க? இது எனக்கு ஒன்றுமே புரியலை. இது என்ன டேஷுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு முதலமைச்சர். இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததே கிடையாதுங்க. அந்த டேஷ்னா அதில் நம்ம என்ன போட்டுக்கிறது? என்ன வார்த்தையை போட்டுக்கிறதுன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் தான் சொல்லணும் இதுக்கு. என்ன அந்த டேஷ்னு ஒரு வார்த்தை நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அதில் என்ன வார்த்தையை நம்ம போடுறது? ஒரு பெண்ணு பார்க்குறாங்க, ஒரு ஆண் பார்க்குறாங்க, இல்லை ஒரு கல்லூரி மாணவன் பார்க்குறான், ஒரு பள்ளி மாணவன் பார்க்குறான், ஒரு சின்னதாக படிக்கக்கூடிய ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 10 வயசு மாணவன் பார்க்குறான். அவன் என்ன அந்த வார்த்தையை அந்த இடத்துல என்ன வார்த்தையை போட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப சில நாளைக்கு முன்னாடி கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒருத்தருக்கு அரசு வேலை தருவோம் அப்படின்னு இந்த தேவக்க அரசு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு? கரூரில் நடந்த சம்பவம் வந்து ஒரு துயர் சம்பவம். அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா தான் இருக்குது என்னை பொறுத்தளவு. ஏன்டா படித்த இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய வந்து அரசு வேலைக்காண்டி குரூப் 4, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான தேர்வெல்லாம் எழுதி கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் அளிக்குது. ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க சென்று இறந்து போன ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது. அப்போ இத்தனை வருஷமாக படித்து அவங்க ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு வந்து இது சிதைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான நோக்கம், கண்ணோட்டம், பார்வை எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. இது வந்து படித்த இளைஞர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதில் 41 பேருக்கு அவங்க அரசு வேலை கொடுக்குறாங்கிறாங்க. அப்போ 41 பேர் படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலை வந்து பறிக்கப்படுது இல்லை? அது முற்றிலும் தவறானது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது.